ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நாட்டு ராஜா, அந்த நாட்டு ராஜா தன்னோட இளவரசிக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசை. அதுக்கு ஒரு சுயம்வரம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அந்த சுயம்வரத்தில் எல்லா நாட்டு ராஜாவும் வரா. அதில் இவனோட நாட்டு பிரஜை ஒருத்தன், சாதாரண மனுஷன், ரொம்ப நல்ல தங்கமான எண்ணம் கொண்டவன், தங்கமான மனுஷன். அவன் பேரு கீர்த்தி. அவன் பேரு கீர்த்திவாசன். வாசன்கிறவன், அந்த கீர்த்திவாசன்கிறவன் கொஞ்சம் கால் ஊனமானவன். இருந்தாலும் ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு. அவனுக்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லை. அதனால அவனோட அம்மா தான் வளர்க்குறா. அம்மாவுக்கு இன்னொரு திருமணம் ஆறுது. அந்த திருமணத்தினால அவர் இவனை கவனிக்கல. சதா திட்டல், கிண்டல், அவனை வேலை வாங்கிறது, என்ன இந்த மாதிரி எல்லாம் ஐஷாட்டியம் பண்ணிட்டு இருக்கார். இவனுக்கு அவரை கண்டாலே பிடிக்கல. ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். தன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிடுறான். தன்னோட பாட்டி வீட்டுக்கு போறான். அங்க போயாச்சுன்னா அவன் ஜாலியா சந்தோஷமா தன் வயசு ஒத்த பசங்களோட விளையாடுறான், ஆடி பாடி திரியறான். அவன் சந்தோஷமா இருக்கான். அதனால அவனோட மனசு நிம்மதியா இருக்கு. நல்லா சாப்பிட்டு நல்ல தூக்கம் அப்படின்னு. இதுக்கிடையில அவன் என்னென்ன கத்துக்கணுமோ அந்த பாட்டி இவனுக்கு கத்து கொடுக்குறான். அந்த ஊர்ல குத்துச்சண்டை, மல்யுத்தம், இவனால என்ன கத்துக்க முடியுமோ, கால் மட்டும்தானே சரியா இல்லை அப்படின்னுட்டு அவன் விந்தி விந்தி நடக்கிறத பார்த்தாலே அந்த ஊர்ல கேலி செய்யறவாளும் செய்வான். இவன் அதை எதையுமே காதுல வாங்க மாட்டான். நீ சொன்னா அது உனக்கு அப்படின்ட்டு போயிடுவான். என்ன எதுவும் பாதிக்காது போ அப்படின்ட்டே போயிடுவான். அது ரொம்ப பெரிய விஷயம். அவன் அந்த மாதிரி அவனோட எண்ணங்களை அப்படியே வளர்த்துட்டே போறான். ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல ராஜா தன்னோட இளவரசிக்கு கல்யாணம் பண்ண சுயம்வரம் வைக்கிறார் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி நொண்டி மூடனுக்கு என்ன அங்க வேலை, யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு எல்லாரும் அதுக்கு முன்னாடியே பாக்குறவாள்லாம் சொல்றான். இவனுக்கும் வயசோ ஏறின்னு இருக்கு அப்படின்னு இந்த பாட்டி, சரிடா நீ தான் போய் பாரு, நீ கலந்துக்கலாமா முடியுமான்னு உன்னால பாரு, அட்லீஸ்ட் அங்க போய் நின்னுதான் பாரு அப்படிங்கிறா அந்த பாட்டி. சரி பாட்டி சொல்றாளேன்னு இவனும் அந்த இடத்துக்கு, சுயம்பரம் இடத்துக்கு போறான். அவன் அந்த பல ராஜா, சின்ன சின்ன ராஜாலாம் வந்திருக்கால போட்டி போட. அவளால என்ன அங்க பந்தயம் அப்படின்னா, ஒரு பெரிய 2 இடத்துலையும் ஒரு பெரிய குச்சி, கூர்மையான குச்சி. இந்த குச்சியை பிடிச்சுட்டு அவன் ஒரு பர்டிகுலர் இடத்த போய் தாண்டணும். தாண்டி அங்க போய் விழணும். இதுதான் டார்கெட். இவனுக்கு கால் இல்லை, கை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கையால அப்படியே அந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளார நினைக்கிறான். அந்த பந்தயம் பண்ற இடத்துக்கு போன உடனே சுத்தி எல்லாரையும் பார்க்கறான். அவ்வளவு படாடோபமா அலங்காரத்துல ரத்னம், பவழம், வைரம், வைடூரியத்தை போட்டுட்டு நிற்கிறான் அந்த குறுநில ராஜாக்கள், இளவரசர்கள் எல்லாம். இந்த மாதிரி இடங்கள்ல போகும்போது அவனுக்கு எப்படி இதுல அவனுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவ யாராலையும் முடியல அப்படிங்கும்போது இவன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் நின்று கேட்கறான். ராஜாவும் கொஞ்சம் யோசிக்கிறான். அவளுக்கெல்லாம் கை காலு எல்லாம் ஒழுங்கா இருக்கு, அவளால செய்ய முடியல. இப்போ உனக்கு காலே கொஞ்சம் சரியா இல்லை, நீ எப்படி இதை செய்வ? நான் ட்ரை பண்றேனே, எனக்கு பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன், ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு அவன் கேட்கறான். சரி நீ செய்ய. ஆனா அந்த இளவரசி மட்டும் இவனை பார்த்துட்டு நல்ல ஆளா இருக்கான், நல்ல எண்ணம் கொண்டவனா இருக்கான், அதனால இவன் ஜெயிச்சாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்க நாம ரெடியா இருக்கணும்னு இவன் நினைக்கிறான். அந்த இளவரசி இவனும் போய் நின்று அதை பண்றான். எல்லாரும் பண்ணதை இவனும் ஒரு டக்குன்னு நிறுத்தி பண்ணிடுறான். பண்ணினா அப்படியே ஒரே ஜம்ப் அவன் சொன்ன அந்த எல்லையை தாண்டி அந்தாண்ட போய் விழறான். அவன் ஜெயிச்சிட்டான்னு உடனே ஊர் மக்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறா. அங்க வந்த ஜனங்கள், ராஜா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா. இந்த இளவரசிக்கு மட்டும் கொஞ்சம் மனசுல சந்தோஷம். யார் எந்த ஆளு எப்படி இருந்தாலும் தன்னோட அப்பா தனக்காக ஒரு சுயம்பரம் நடத்துறா
அந்த சுயம்வரத்துல எல்லாருக்குமே அதுல பங்கு கொள்ற ஒரு வாய்ப்பு, ஓப்பன் டு ஆல். அதனால யாரு இவாதான் அவாதான்னு யாரும் இது பண்ண முடியாது, உத்தரவு தடை போட முடியாது. நீ வரியா நீ வா, நான் வரேனா நான் அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பையன் வர்றதே கஷ்டம். அதுலயும் அவன் தைரியமா யார பத்தியும் லட்சியம் பண்ணாம வந்து நிக்கிறது அதை விட பெருசு. தன்னோட ஊனத்தை பத்தி அவன் நினைக்கவே இல்லை. நம்மளால இது பண்ண முடியாது, இத்தனை பேருக்கு நடுப்புற அவமானம் ஆயிடுமே, அது துளி கூட இல்லை அவனுக்கு. அதனால நாமளும் இவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும்னு அந்த இளவரசியும் அப்பா கிட்ட போய் சொல்றான். அப்பா, இவர் நீ சொன்னபடி கரெக்டா வந்தாலும், உடல் ஊனமா இருந்தாலும் மனசுல ஊனம் இல்லை அவருக்கு, ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கு. அதனால நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற. பொண்ணு இவ்வளவு தீர்க்கமா தெளிவான முடிவு எடுக்கிறாளேன்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த மாதிரி தன்னம்பிக்கை நமக்கு ரொம்ப வேணும். நாம எப்படி இருந்து யார் என்ன பேசினா நமக்கு என்ன அப்படிங்கறது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா வார்த்தைக்கும் நாம ரியாக்ட் பண்ணோம்னா ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுத்துட்டே இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே கீழே போயிடும். எல்லாத்தையும் தாண்டி மேல மேல வரணும் அப்படின்னா நீ உன்னோட எண்ணத்தை யார்கிட்டையும் நீ திணிக்காம, நீ யாருக்கும் ஆலோசனை சொல்லாம, கருத்து சொல்லாம, எதை பத்தியுமே நீ யோசிக்காம உன்னை தயார்படுத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா எப்போதும் நீயா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டா நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவனை ஏசினவா, இவனை காலால எட்டி உதைச்ச அந்த ரெண்டாவது அப்பா எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குற. அந்த அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். இத்தனை நாளா இல்லாத அந்த தாய்ப்பாசம் அன்னைக்கு வருது. இவன் ஜெயிச்சுட்டான்னு ஒன்னே வருது. சபையில நடுப்புற வந்து இவன் என் புள்ளதான் அப்படின்னு சொல்றா இந்த பாட்டி. இந்த பாட்டி தானே கடைசியில அடைக்கலம் கொடுத்தா, சாதம் போட்டா, வளர்த்தா, நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா. அந்த மாதிரி பையனை இந்த காலத்துல நிச்சயம் பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன். இந்த மாதிரி நாம இருக்கணும்னா நாம எவ்வளவு வலி இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம போயிட்டே இருக்கணும். யாரால என்ன தொந்தரவு வந்தாலும் நீ அதை ரியாக்ட் பண்ணாம போகணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.